தமிழ் மகள் சமையலருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கருடன் சம்பா அரிசி கார கொழுக்கட்டை. கருடன் சம்பா அரிசியும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசியில் ஒன்று. தூயமல்லி மாதிரி இதுவும் நேச்சுரலி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், அதாவது பூச்சிகளை எதிர்த்து வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் இதை நம்ம சாப்பிட்றது மூலமாக உடம்புக்கு வலிமை மட்டும் கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுது. கருடன் சம்பா அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். தாளிக்க 2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 3 காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு 3, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய்பால் சிறிதளவு, உப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய். முதல்ல இப்போது நம்ம அரிசியை நல்லா மிக்சியில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரிசியை தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. மழை இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பை சேர்த்துக்கிறோம். இது உப்புருண்டைன்னு கூட சொல்லலாம். நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, நம்ம தாளிக்க வச்சிருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாயை புட்டு போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிண்டிட்டுருங்க. கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு. நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம மாவு அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிப்பு முழுதுமாக மாவு முழுக்க படணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கிண்ண பிறகு நமக்கு இப்படி மாவு நல்லா திரண்டு வரும். இப்போ இந்த பதத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பிறகு மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஆரவும் விடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடறோம். கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி வச்ச பிறகு நம்ம இட்லி பேனை மூடிடலாம். மீடியம் தீயில் வைங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் கழித்து அடுப்பை நிறுத்திடலாம். இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். நமக்கு காரமான பிடி கொழுக்கட்டை இப்போது தயார். தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நமக்கு சுவையான கருடன் சம்பா கார கொழுக்கட்டை தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.